வணக்கம் சார். வணக்கம் சார். இன்னைக்கு வணிகமணி டிவி சார்பில் உங்களை சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி. எக்கோ ஸ்மார்ட் என்ற கம்பெனி பேரில் சோலார் இதில் சூரிய மின்னாற்றலை உற்பத்தி பண்ணி நிறைய கம்பெனிகளுக்கு வீடுகளுக்கு வழங்கிட்டு வரீங்க. உங்களுக்கு சேலஞ்சான ப்ராஜெக்ட்ஸ் எது? நம்மளோட டிஃபரன்சியேஷன் ஃப்ரம் அதர் காம்படிட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில வீடுகளெல்லாம் எங்களோட காம்படிட்டர்ஸ் பார்த்துட்டு போயிருப்பாங்க. பார்த்துட்டு இங்கே நமக்கு பண்ணால் ரொம்ப செலவாகும், அது நமக்கு 3 நாளில் முடிகிற வேலை யூஸ்வலாக 7 நாள் ஆகும், கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் வேலை அப்படின்னு சொல்லிட்டு போகிற இடத்துலையும் நம்ம போய் அவங்களுக்கு சோலார் பண்ணி சக்ஸஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். அதை பார்த்துட்டு நமக்கு நிறைய ஆர்டர்ஸ் வந்திருக்கு. ஏன்னா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ஒர்க்கு யாரை வேணாலும் பண்ணிடலாம். இப்போது கன்ஸ்ட்ரக்ஷனில் எனக்கு பேக்ரவுண்ட் இருக்குது, அண்ட் சாருக்கு ஆல்ரெடி எலக்ட்ரிக்கலில் பேக்ரவுண்ட் இருக்குது. அப்படி இருக்கும்போது நம்மளோட பேக்ரவுண்டை வச்சு அங்கே நம்ம என்ன இன்ஜென்யூட்டியை என்ன நம்ம கொண்டு வர முடியுங்கிறத வச்சு தான் நமக்கு ஃபர்தரான ரெஃபரன்சஸ் வருது. இப்போ இதுக்கான உற்பத்தி மேன் பவர் இருக்கு இல்லையா? இப்போ நீங்கள் பெருங்குடியில் தொழிற்சாலை வச்சுருக்கீங்க, அந்த உங்கள் கம்பெனி இன்ஃப்ராஸ்ட்ரக்சருங்க ஒரே நேரத்தில் எவ்வளோ ப்ராஜெக்ட் உங்களால் பண்ண முடியும், அதை பற்றி சொல்லுங்கள். ஒரே நேரத்தில் என்னால் 2 வீட்டுக்கு பண்ண முடியும் சார். ஸோ எங்களோட சிஸ்டம் பார்த்தீங்கன்னா சேல்ஸ், மார்க்கெட்டிங், அட்மின் ஜாப் எல்லாமே சேர்த்து 3 பேர் இருக்கோம். அது இல்லாமல் இன்னொரு 8 பேர் நாங்கள் சர்வீஸ்க்கும் இன்ஸ்டலேஷனுக்கும் வச்சுருக்கோம். ஸோ 4 பேராக பிரித்து கூட நான் 2 பேர் பண்ணுவேன். சின்ன செட்டிங் சார் சொன்ன மாதிரி 3 கிலோவாட்னா 2 3 கிலோவாட் பண்ணலாம். ஆனால் சில டைம்ஸ் ஒரு 10 20 கமர்ஷியல்லாம் வரும். அப்போ நான் எல்லாமே 1 by 1 தான் நான் முடிச்சுட்டு என்னால் போக முடியும் சார். ஸோ இதுக்கான மேன் பவர் கிடைக்குதா? அதுக்கான என்ன டெக்னாலஜி, அதுக்கான என்ன படிச்சுட்டு வரணும், அதுக்கான பயிற்சி எப்படி கிடைக்குது? இப்போது மேன் பவர் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டலேஷனுக்கு டிப்ளமா ரொம்ப முக்கியம் சார். பண்ணுறவங்க எல்லாருமே இதர் டிப்ளமா மெக்கானிக்கல் இல்லாட்டி டிப்ளமா எலக்ட்ரிக்கல் படிச்சிருக்கணும். ஏன்னா அதில் தான் பேசிக்ஸ் எல்லாமே சொல்லி கொடுப்பாங்க. இது இல்லாமல் இது முடிச்சுட்டு ஒரு சோலார் கோர்ஸ்ன்ட்டு எம்என்ஆர்இலையும் இருக்குது, எம்எஸ்எம்இலையும் இருக்குது. கவர்மெண்ட்டே நடத்துகிறாங்க. ஒரு 1 week 10 days அப்படி. அதில் என்னெல்லாம் பண்ணணும், எப்படி பண்ணணும்ட்டு சொல்லி கொடுத்துட்றாங்க. ஸோ என்னோட எம்ப்ளாயீஸை நான் ஜென்ரலாக இது ஒரு வாட்டி நீ பண்ணிட்டு வந்துட்டேன்னா பெட்டராக இருக்கும்னு சொல்லி நானும் எடுத்துக்குவேன். இப்போ ஏசி மெக்கானிக்னா ஒரு நாளைக்கு 2 3 தொடர்ந்து ஒரு வேலை வாய்ப்பு கிடைச்சிட்டே இருக்குது. ஆனால் சோலார் தொழில்நுட்பமும் இன்றைக்கி வளர்ந்து வரதால வேலை வாய்ப்பு கிடைச்சிட்டே இருக்குது. ஒருத்தர் படிச்சுட்டு வர்றாருன்னா அவர் குறைஞ்சபட்சம் என்ன மாதம் ஏர்ன் பண்ண முடியும் சாலரிக்கு அவ்வாறு? அது ப்ரைவேட்டாக அவர் ஒர்க் பண்ணுறாருன்னாலும் சார் பேசிக்காக நீங்கள் கேட்ட மாதிரி டிப்ளமா படிச்சுட்டு வரவங்க எப்படின்ட்டு அவங்க வந்தாங்கன்னா 12,000 to 15,000 ரூபா இங்கே சென்னையில் கிடைக்கும் சார். இந்த இன்ஸ்டலேஷன் வேலைக்கு 2030 வரைக்குமே சோலார் போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க எல்லாருமே. எஸ்பெஷலி நம்ம இந்தியா செல்ஃப் சஃபிஷியண்ட்டாக இருக்கணும்னா, எனர்ஜி செல்ஃப் சஃபிஷியண்ட்டாக இருக்கிறதுக்கு சோலார் தான் நம்பர் 1. அதனால அவங்களுக்கு வேலை எப்பவுமே இருந்துக்கிட்டே இருக்கும் சார். நெக்ஸ்ட் 5 வருஷத்துக்கு அந்த இதில் டவுட்டே கிடையாது. நல்லா சம்பாதிக்கலாம். கண்டிப்பாக டிப்ளமா படிச்சுட்டு வந்தால் இங்கே நல்ல வேலை வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது சோலார் இண்டஸ்ட்ரியில். எவ்வளோ சேலரியிலேருந்து எவ்வளோ சேலரி வரைக்கும் கிடைக்கும் அவங்களுக்கு பொதுவாகவே சார்? இல்லை அவங்க பார்ட் டைமாக பண்ணலாமா, இல்லை அவங்க சில சம்பளத்துக்கு வேலை பார்க்குறாங்களா? எது அவங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும்? எப்படி மக்கள் வராங்க? சம்பளத்துக்கு வேலை பார்த்தா இட் இஸ் பெட்டர் சார். ஏன்னா அவங்களுக்கு நிரந்தர வருமானம் வரும், ப்ளஸ் வேலையும் கரெக்டாக வரும் சார். பார்ட் டைம் பண்ணலாம், ஆனால் அது அவங்க எம்ப்ளாய்மெண்ட் குவாலிட்டி கம்பெனியில் இப்போ ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா கம்பெனி தான் கேட்பாங்க உங்களை மாதிரி அமைச்சு சிஸ்டம் அமைச்சு தரவங்கள. கரெக்ட். அதாவது நீங்கள் எடுக்கிறவங்களுக்கு ஒரு நம்பிக்கையான கரெக்டான ஆளை தான் எடுத்துக்கிறீங்க. கரெக்ட் சார். சோலார் இண்டஸ்ட்ரினத்துக்கு இப்போ மத்திய மாநில அரசுகள் எவ்வளோ செலவிடுதுகள், அதனுடைய மக்களுக்கு எவ்வளோ நிவாரணம் கொடுக்குது, இன்னும் இந்த சோலார் வளர்ச்சி அடையணும், அதாவது க்ரீன் எனர்ஜி, குறிப்பாக க்ரீன் எனர்ஜி வளர்ச்சி பெறணும்னா மத்திய மாநில அரசுகள் இன்னும் என்ன பண்ணணும்? இப்போது அந்த பிஎம் சூரியகர் மூலயமா சப்சிடி மானியம் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லை, ஆடும் பண்ணுறாங்க, ப்ரொமோட்டும் பண்ணுறாங்க. இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சார். சொன்ன மாதிரி 1 கிலோவாட்டுக்கு 30,000, 2 கிலோவாட்டுக்கு 60,000, 3க்கு மேலே 78,000 ரூபா கொடுக்குறாங்க. பிஎம் சூரியகர் யோஜனா அப்படின்னு சொல்லிட்டு 78,000 கோடி இதுக்கு ஒதுக்கி 78,000 கோடி இதுக்கு ஒதுக்கி வச்சுருக்காங்க. அண்ட் அது நமக்கு மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட், அதாவது எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு அது ரிலீஸ் பண்ணுறத போர்ட்டல்லையும் போட்டிருக்காங்க. இது ரெசிடென்ஷியலை பொறுத்த வரைக்கும் நம்ம கரெக்டான ஒரு டைரெக்ஷனில் போயிட்டுருக்கோம். இது நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு இன்னும் அடாப்ஷன் இன்க்ரீஸ் பண்ணணும்னா
நம்ம கமர்ஷியல்லையும் வந்து பாலிசியை பெட்டர் பண்ணணும். கமர்ஷியல் அண்ட் இண்டஸ்ட்ரியல்லையும் பாலிசியை பெட்டர் பண்ணலாம். இதே மாதிரியான நெட் மீட்டர் இந்த யூனிட் டு யூனிட் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து நமக்கு ரெசிடென்ஷியல் இருக்கிற மாதிரியே கமர்ஷியல்லையும் நம்ம கொண்டு வந்தோம் அப்படின்னா சோலார் அடாப்ஷன் வந்து இப்போ இருக்கிறத விட இன்னும் பல மடங்கு ஜாஸ்தி ஆகும். வணிக நிறுவனங்களிலையும் தொழிற்சாலைகளிலும் கண்டிப்பாக. இப்போ இனிமேல் நீங்கள் அது மாதிரி யாருக்கு மேஜராக வணிக நிறுவனங்களுக்கும் தொழிற்சாலைகளுக்கும் பண்ணி கொடுத்துக்கிறீங்க? நம்ம ஜான்சன் லிஃப்ட்ஸோட அண்ணாநகர் ஆஃபீஸில் நம்ம அவங்களோட ஆஃபீஸோட ரூஃப் டாப்பில் அவங்களுக்கு ஒரு 40 கிலோவாட் சோலார் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அது பண்ணதில் வந்து அவங்க ஒரு க்ரீன் இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க. ஜான்சன் லிஃப்ட்ஸுங்கிற ஒரு நேஷ்னல் மல்டிநேஷ்னல் கம்பெனி, தே ஹவ் டேக்கன் அ க்ரீன் இனிஷியேட்டிவ் த்ரூ அஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ், சேரிட்டபிள் ஆர்கனைசேஷன், பேனியனோட வந்து முகப்பேரில் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம மேலே அமைச்சு கொடுத்துருக்கோம் சோலார். ஸோ கமர்ஷியலுக்கு வந்து நம்ம அடாப்ஷனை இன்னும் பெட்டராக, இன்னும் ஃபர்தர் அடாப்ஷன் நம்ம மல்டிஃபோல்டாக கொண்டு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாலிசி சேஞ்சஸ் இருந்தால் வந்து இன்னும் நமக்கு சோலார் பிஸ்னஸ் இன்னும் க்ரோத் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், கொண்டு வர முடியும். எப்படி அணுகணும்? ஒருத்தருக்கு சோலார் போடணும், அவரோட ஆஃபீஸுக்கோ ஃபேக்ட்ரிக்கோ இல்லாட்டி வந்து வீட்டுக்கோ சோலார் போடணும்னா எங்களை மாதிரியான சிஸ்டம் இன்டகிரேட்டரை வந்து அவங்க காண்டாக்ட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு என்ன ஃபஸ்ட்டு நாங்கள் பண்ணுற விஷயம் என்னென்னா அவங்களோட கன்சம்ஷன் பேட்டர்ன் என்னங்கிறத பார்ப்போம். லாஸ்ட் 1 இயராக அவங்க எப்படி எனர்ஜி யூஸ் பண்ணியிருக்காங்கிறத பார்த்து ஒரு சின்ன எனர்ஜி ஆடிட் ஒன்று நாங்கள் கண்டக்ட் பண்ணி அவங்களுக்கு இவ்வளோ கிலோவாட்டான சிஸ்டம் வந்து சஃபிஷியண்ட்டாக இருக்குங்கிறத அதை டிசைன் பண்ணி நம்மளும் வந்து என்னெல்லாம் பர்மிஷன் வாங்கணுமோ இபி கிட்டேருந்தும் அதர் டிபார்ட்மெண்ட், கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் கிட்டேருந்து என்னெல்லாம் பர்மிஷன் வாங்கணுமோ எல்லாத்தையுமே நம்ம சிங்கிள் விண்டோ சிஸ்டமாக நம்மளே பண்ணி கொடுத்துருவோம். சோலார் பயன்படுத்தணும் ஒருத்தவருன்னா இப்போ எந்தெந்த வகையில் யார் யார் பயன்படுத்துகிறாங்க? அப்போ நீங்கள் சொல்ல மாதிரி ரெசிடென்ஷியல் வீடுகளுக்கான இதுவும் அந்த இன்றைக்கி நிறைய பிளாட்டு கூட்டு குடியிருப்பு முறைகள் வந்துச்சு. பிளாட்டுக்கெல்லாம் சென்னை, கோயம்புத்தூர் மாதிரி நகரங்களில் கூட்டு குடியிருப்பு முறைகள் அவங்க தனித்தனியாக பண்ண முடியாது. அப்போ கூட்டு இணைந்து தான் பண்ண முடியும். அவங்களுக்கு என்ன ஸ்கேல்ஸ் இருக்குது? இதே வணிக நிறுவனங்கள் தொழிற்சாலைகளுக்கு என்ன ஸ்கேல் வச்சுக்கிறாங்க? அதை பற்றி கொஞ்சம் விவரமாக சொல்லுங்கள். இப்போது சப்சிடி வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து இண்டிவிஜுவல் ஹவுசஸ் ஆஸ் வெல் ஆஸ் ரெசிடென்ஷியல் வெல்ஃபேர் அசோசியேஷன், அப்பார்ட்மெண்ட்டோட ரெசிடென்ட் வெல்ஃபேர் அசோசியேஷனுக்கு கொடுக்குறாங்க. இப்போது வீட்டுக்கு பண்ணும்போது 1 மெகாவாட் வரைக்கும் வந்து 30,000, 2 மெகாவாட் வரைக்கும் 60,000, 3 மெகாவாட் அண்ட் அபவ் வந்து 78,000 கொடுக்குறாங்க. இதுவே வந்து நம்ம ரெசிடென்ட் வெல்ஃபேர் அசோசியேஷனுக்கு வந்து 18,000 ரூபா பர் கிலோவாட் வரைக்கும் கொடுக்குறாங்க. இப்போது நீங்கள் ஒரு ஃப்ளாட்ஸில் தங்கியிருக்கீங்க, அங்கே வந்து அவங்களுக்கு 10 கிலோவாட் வரைக்கும் நம்ம போடுறோம் அப்படின்னா வந்து மானியமே வந்து 18,000 ரூபா இன்டூ 10, அதாவது 1.8 lakhs மானியம் வந்துடும். ஸோ இதனால் வந்து அசோசியேஷனுக்கு அடாப்ஷன் வந்து அடாப்ஷன் இஸ் கோயிங் அப். இப்போ ஒலிம்பியா மாதிரி ஒரு 100 வீடு 200 வீடு இருக்குது. அந்த 100 வீடு 200 வீடுக்கும் ஒரே அசோசியேஷன்லேருந்து போட முடியாது. ஏன்னா ஒவ்வொருத்தங்க விரும்புவாங்க, ஒருத்தங்க விரும்ப மாட்டாங்க. அப்போ அவங்களுக்கு விருப்பப்பட்டவங்களுக்கு தனியாக போட்டு தர முடியுமா? அது போட்டு கொடுக்கலாம் கண்டிப்பாக. அவங்க பேனல் எங்கே வைப்பாங்க? கண்டிப்பாக போட்டு கொடுக்கலாம். இதில் வந்து 2 வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து அசோசியேஷன் பர்மிஷன் கொடுத்துட்டாங்கன்னா வந்துட்டு யார் வேணாலும் போட்டுக்கலாம் அப்படிங்கிற ஒரு பர்மிஷன் கொடுத்துட்டாங்கன்னா போட்டுக்கலாம். 2வது மேலே எவ்வளோ ஏரியா இருக்குங்கிறத பார்த்து அது ஒரு லிமிட்டேஷன். அதுதான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி என்னென்னா, இப்போ இண்டிவிஜுவல் வீடுக்கு ஒரு 1200 300 போகுதுன்னா அவர் தனியாக பேனல் போட்டுக்குவார். ஆமாம். இப்போ நீங்கள் இப்போ இந்த வில்லாவிலேயே வந்துடும் அந்த இது. இப்போ நீங்கள் ஒரு 200 வீடு இருக்குது, அரிக்கன் மாதிரி ஒரு தான் சொன்ன மாதிரி ஒலிம்பியாவோ இப்போ எல்லாமே ரூபியோ கட்டுறாரு. அப்போ அந்த வீடு வந்து அது மேல் வந்து கம்மியாக தான் இருக்கும். அப்போ அவங்க எவ்வளோ வீடு போட முடியும்? அது மாதிரி அதனால தான் வந்து இந்த மாதிரி ஒரு டவுன்ஷிப் ப்ராஜெக்ட்ஸுக்கெல்லாம் வந்து மெயினாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது காமன் மீட்டர்ஸ் தான். இப்போ இந்த சோலார் பேனல் போடுறதுல பார்த்தீங்கன்னா, இப்போ இண்டிவிஜுவலாக போடுறவங்களுக்கு ஒரு தனி வீடு இருக்கிறவங்களுக்கு வந்து மேலே ஃப்ளோரில் தான், ஏன்னா ஃப்ளோர் டாப்பு தான் அடிக்க போகிறீங்க. அப்போ அவங்களுக்கு இடம் இருக்கா, அவங்க பயன்படுத்திக்கலாம். இந்த பிளாட்டு மாதிரி இப்போ 100 வீடு 200 வீடு உள்ள பிளாட்டுகள் சென்னை மாதிரி, சென்னை மதுரை மாதிரி பெரிய நகரங்களில் வந்து அதுதான் அதிகரிச்சிருக்கு. இப்போ அவங்களுக்கு வந்து எது மாதிரி அதை அவங்களுக்கு பயன்படுத்த முடியுமா? கண்டிப்பாக. அது எப்படின்னா, இப்போ ஒரு 100 வீடு இருக்கிற ஒரு அப்பார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா
காமன் மீட்டர்னு அவங்களோட காமன் யூட்டிலிட்டிஸ் எல்லாம் கனெக்ட் ஆகிருக்கிற ஒரு மீட்டர் கண்டிப்பாக இருக்கும். அதில் தான் அந்த அசோசியேஷனோட எஸ்டிபி சூவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டு, வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட், லைட்டிங், லேண்ட்ஸ்கேப்பிங் வாட்டர் அண்ட் ஆல் த பம்ப்ஸ் அண்ட் மோட்டர்ஸ் அந்த மீட்டர் வழியாக தான் ரன் ஆகும். அதுக்கே குறைஞ்சபட்சம் 1லேருந்து 1.5 லட்ச ரூபா எவ்ரி 2 months நமக்கு பில் வந்துடும். இதை வந்து எல்லாருமே அந்த 100 வீடுகளுமே ஷேர் பண்ணுற மாதிரி தான் வரும். இப்போ நம்ம சோலார் போடும்போது அந்த காமன் மீட்டருக்கு நம்ம சோலார் போடலாம். அதுக்கு கவர்மெண்ட் வந்து பர் கிலோவாட் 18,000 வந்து மானியமாக கொடுக்குறாங்க. ஸோ நம்ம ஒரு 10 கிலோவாட் நம்ம போடுறோம் அப்படின்னா எவ்ரி 2 months அது 3,000 யூனிட்ஸ் கொடுத்துரும். ஸோ அவங்களுக்கு 10 கிலோவாட் போடும்போது 1.8 lakhs வந்து மானியமாகவே வந்துடுறது. அப்படி இருக்கும்போது நம்ம அந்த மல்டி ஸ்டோரி அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்து போடணும்னா காமன் யூட்டிலிட்டிஸை நம்ம டார்கெட் பண்ணி கண்டிப்பாக அவங்களுக்கு போட்டு கொடுக்கலாம். இப்போ இந்த க்ரீன் எனர்ஜின்ற கான்செப்ட் வந்து உலக அளவில் இன்றைக்கி உலக நாடுகளில் அவேர்னஸ் வந்திருக்கு. எந்த நாடு வந்து அதிகம் பயன்படுத்துகிறாங்க? இப்போ இந்தியா அதிகம் பயன்படுத்தணும்னா இங்கே என்ன பண்ணணும்? இந்தியா வந்து வேர்ல்டு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நம்பர் 4 இருக்குது. க்ரீன் எனர்ஜியில் வி ஆர் நம்பர் 4. நம்ம வந்து அதை இன்னும் நம்பர் 1 வர்றதுக்கு நமக்கு 2030 நம்ம அதை தான் டார்கெட்டாக வச்சுருக்கோம். பாரிஸ் சம்மிட்லேயும் அதுதான் நம்ம கவர்மெண்ட்டும் இது பண்ணியிருக்கு. இன்டர்நேஷ்னல் ஸ்டேஜில் நம்ம வரணும் அப்படிங்கிறத பார்த்தா நம்மளோட ப்ரொடக்ஷன் ஹேஸ் டு இன்க்ரீஸ். நம்மளோட டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் போகிறது. பட் ஆனால் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகணும். ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகணும் என்றால் இந்த மாதிரி மானியம் கொடுக்கறதுனால வந்து நம்ம வந்து வி வில் பி மோர் காம்படிட்டிவ். நம்ம நிறைய கன்சியூமர்ஸ் வந்து நம்ம இந்தியன் ப்ராடக்ட்ஸை வாங்கும் போது நம்ம ப்ரொடக்ஷனும் இன்க்ரீஸ் ஆகும். நம்மளோட எக்கனாமிஸ் ஆஃப் ஸ்கேல் இன்க்ரீஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனும் கம்மியாகும். அண்ட் வி வில் பி காம்படிட்டிவ் இந்த இந்தியன் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட். அண்ட் நம்ம எக்ஸ்போர்ட்டும் செய்ய ஆரம்பிச்சிருவோம். இந்த இன்டர்நேஷ்னல் லெவல் நம்ம சைனாவை விட கம்மியாகிறதுக்கு இன்னும் நெக்ஸ்ட் 10 yearsல வாய்ப்புகள் நிறைய உண்டு. சோலார் க்ரீன் எனர்ஜி வந்து ரொம்ப வளர்ந்து வரும் இண்டஸ்ட்ரின்றதால பெரிய பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள்லாம் வந்து இப்போ எல்என்டி, அதானி மாதிரி டாட்டா பெரிய நிறுவனங்கள் எல்லாமே இதில் நுழைஞ்சிருக்காங்க. அதுமாரி பெரிய நிறுவனங்கள் நுழைவதற்கும் உங்களை மாதிரி ஒரு நடுத்தரமான நிறுவனங்கள் இந்த ஃபீல்டில் இருப்பதற்கும் என்ன வித்தியாசம்? இந்த பெரிய நிறுவனங்கள்லாம் வந்து போடுறது வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் பி இன் மெகாவாட் ஸ்கேல். அதானி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 4,000 மெகாவாட்டுக்கு தே ஹாவ் அ பிளான்ட் இன் தூத்துக்குடி பக்கத்தில் தே ஹாவ் அ பிளான்ட். அவங்க போடுறது வந்து ஃபார் தேர் ஓன் கன்சம்ஷன், அவங்களோட ஃபேக்ட்ரிஸ் ரன் பண்ணுறதுக்கும் அண்ட் பாக்கி அவங்களோட கிளையண்ட்டோட ஃபேக்ட்ரிஸ் ரன் பண்ணுறதுக்கும் நம்ம போட்டு கொடுக்கலாம். இட் இஸ் கால்ட் அஸ் அ சோலார் ஃபார்ம். அதை வந்து அவங்க அமைச்சு கொடுக்குறாங்க. நம்ம போடுறது பார்த்தீங்கன்னா ஃபார் த ரீச் ஆஃப் த காமன் மேன். இப்போது ஒரு ஃபேக்ட்ரி வச்சுருக்கா, உங்கள் ஃப்ரெண்ட் ஒருத்தர் ஃபேக்ட்ரி வச்சுருக்காரு, அம்பத்தூரில் ஃபேக்ட்ரி வச்சுருக்காருன்னா அவருக்கு நம்ம போட்டு கொடுக்கலாம். இதுவே வந்து நம்ம அதானி இறங்கி பண்ணணும்னா அவங்களுக்கு மினிமம் ஒரு 100 மெகாவாட் வரைக்கும் அவங்க இந்த போட்டியில் இறங்கவே மாட்டாங்க. ஒரு 100 மெகாவாட் மேலே தான் அவங்களோட எக்கனாமிஸ் ஆஃப் ஸ்கேலை வந்து அவங்க டீமை இறக்கி பண்ணணும். அப்படின்னா ஒரு 100 மெகாவாட்டுக்கு மேலே வந்தால் தான் அவங்க இறங்கி பண்ணுவாங்க. ஸோ அந்த ஒரு செக்மெண்ட், அதாவது 3 கிலோவாட் to 100 மெகாவாட் வரைக்கும் நம்மள மாதிரி பிளேயர்ஸ்க்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. எக்கோ ஸ்மார்ட்டுடைய சிஸ்டம் உங்களுடைய ஃபியூச்சர்ஸ் பிளான் என்ன, அச்சீவ்மெண்ட் என்ன? ஏன்னா இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கீங்க ஒரு 2 வருஷமாக. இது என்ன எப்படி கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்க? அதுக்கான வாய்ப்புகள் எப்படி இருக்குது? இதோடைய ஃபியூச்சர் பிளான் எப்படி திட்டமிட்டுருக்கீங்க? நம்மளோட ஃப்யூச்சர் பிளான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெகாவாட் ஸ்கேலில் பவர் பிளான்ஸ் அமைச்சு கொடுக்கறதுல வந்து நம்மளோட ஃப்யூச்சர் பிளானாக இருக்குது. அண்ட் வந்து இப்போது நம்ம கவர்மெண்ட் கொடுக்குற அந்த மானியம்னாலையும் அண்ட் அந்த ப்ரொடக்ஷன் லிங்க்ட் இன்சென்டிவ்ஸ் ஃபார் ஆல் த மேனுஃபேக்சரர்ஸ்னாலையும் வந்து ஸ்கோப் இஸ் வெரி வெரி பிரைட் ஃபார் திஸ் இண்டஸ்ட்ரி. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார்.